தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் டாப்பிக்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள் பார்க்க போகிறோம். திருக்குறளில் வந்து பழைய புக்கு, புது புக்கு, 6th to 12th சிறப்பு தமிழ் இதெல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த புக்கில் எப்படி இருக்கோ அதை அப்படியே இதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் விட்டுட்டு நான் வந்து ஒரு தடவை இதை ரெஃபர் பண்ணிட்டேன். அதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிறத ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவரை பற்றிய தெளிவான வரலாறு தெரியவில்லை, இவருடைய ஊர், பெற்றோர் இதெல்லாம் தெரியவில்லை சொல்லிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறி கண்டவர் திருவள்ளுவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கொடுத்தவர் திருவள்ளுவர். இதெல்லாமே தெரியும். ஸோ யூனிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. இதுவும் தெரியும். வேலூரில் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா வேலூரில் இருக்குது. பொதுநெறி கண்ட புலவர்னு திருவள்ளுவரை யார் புகழ்ந்து பாராட்டுகிறார்னா பாரதியார் பாராட்டுகிறார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்தது திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள்: நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், புலவர், பெருநாவலர், தேவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், வான்புகழ் வள்ளுவர், பொய்யாமொழி புலவர். அடுத்தது திருவள்ளுவர் வாழ்ந்த காலம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு சொல்லுவாங்க. கிமு 31 வந்து பிறந்தாருன்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுறாங்க. ஸோ திருவள்ளுவர் காலம்னு கேட்டால் கிபி 2ஆம் நூற்றாண்டு. திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டால் தை 1. திருவள்ளுவர் நாளுன்னு கேட்டால் 2. நாய் 2 எழுத்து இருக்கு இல்லையா, அப்போ தை 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருவள்ளுவர் நாள் வந்து தை 2, திருவள்ளுவர் ஆண்டு தை 1. திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடுவாங்கன்னா கிபி 31 வந்து இப்போ 2013 இருக்குன்னா அது கூட 31 கூட்டினா 2044. 2044 திருவள்ளுவர் ஆண்டு, 2013 திருவள்ளுவர் ஆண்டு 2044 இப்படி தான் கணக்கிடுவாங்க. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது எல்லாருக்கும் தெரியும். திருக்குறளை முப்பால்னு சொல்லுவாங்க. அறம், பொருள், இன்பம்னு சொல்லிட்டு 3 உறுதி பொருட்களை பற்றி சொல்கிறதுனால இது முப்பால்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு இருக்குது. இது கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று கூறும் நூல் எதுனா திருக்குறள். ஸோ இதெல்லாமே பொதுவானது. உலக பொதுமறைன்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்: உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, தமிழ்மறை, பொதுமறை, முதுமொழி, முப்பால், பொருளுரை. ஸோ இதில் யூனிக்காக இருக்கிறது பொருளுரைன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. பொருளுரை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, திருவள்ளுவர் பயன், முப்பால் இது எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளுரை, அறவிலக்கியம், பொருளுரை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, திருவள்ளுவர் பயன், முப்பாநூல் இதெல்லாமே புதுசாக இருக்குது. அடுத்தது முப்பாலை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அறத்தில் 38 அதிகாரம் இருக்குது. பொருளில் இந்த டேபிள் காலம் பார்த்தாலே நமக்கு புரியும். அறமில் 38 அதிகாரம், பொருளில் 70 அதிகாரம், இன்பமில் 25 அதிகாரம். அறத்தை 4 இயலாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதுலேயுமே வந்து ஊழியலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, இல்லறவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பாயிரவியல்னால் 4 அதிகாரம். ஸோ பாயின்னா நமக்கு 4 சைடு இருக்கும் இல்லையா, அதனால் பாயிரவியல்னால் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லறம்னா 2 கதவு இருக்கும். நம்ம ஊர்லலாம் ஒன்று தோட்டத்து கதவு, முன்னாடி ஃப்ரண்ட்டில் கதவு இருக்கும் இல்லையா, அப்போ 2 கதவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லறம்னா 2. துறவரம்னா 13. துறவுன்றதுக்கு 3 எழுத்து. துறவு இந்த 3 எழுத்து. ஸோ நம்ம 13ன்றது அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கலாம். ஊழியல்னா 1. அரசியல். அடுத்தது பொருளியலில் 70 அதிகாரம் இருக்குது. அதில் வந்து 3 இயல் இருக்குது. 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த 70 அதிகாரத்தை அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல்.
அரசியலில் 25 அதிகாரம் இருக்குது, அமைச்சியலில் 32, ஒழிப்பியலில் 13. ஒழிப்பியலில் 13. அடுத்தது இன்பமில் 25 வகையான இன்பம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 இயலாக பிரிச்சுருக்காங்க. களவியல், கற்பியல். களவியல் 7 நாளும் களவுனா வந்து திருடுறது 7 நாளும் திருடனுக்கு திருடுற எண்ணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பியல் 18. ஸோ 133 அதிகாரத்தை இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 அதிகாரம். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூனிக்காக இருக்குது. அறத்துப்பாலும் பொருட்பாலும் ஆசிரியர் கூற்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காமத்துப்பால் ஆசிரியர் கூற்றா இல்லாமல் அகப்பொருள் மாந்தர் கூற்றாக அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து புதுசாக இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் திரு என்ற அடைமொழியோடு வர முதல் நூல் வந்து திருக்குறள் தான். திருக்குறளை வந்து அடையெடுத்த கருவி ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகு பெயர். அடுத்தது குறள் வெண்பாவால் ஆனது, திரு என்ற அடைமொழியுடன் கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. குறள்னா 2 அடி வெண்பா, திருன்றது சிறப்பு அடைமொழி. திருக்குறளை எப்படி பிரிப்பாங்க? திருக்குறள், குறள், திருக்குறள். குறள் வெண்பாவால் ஆனது. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். மேபி பிரித்தெழுதுகளை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. திருக்குறளை எப்படி பிரிப்பாங்க? திருக்குறள், குறள். திருன்றதுக்கு பல பொருள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு சொல் பல பொருளில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. திருனா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மைன்னு சொல்லிட்டு பல பொருள் கொடுத்துருக்காங்க. திருனா என்னென்ன? செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. அதுக்கப்புறம் குறள்னா குறுகிய அடிகளை உடையது, 7 சீர்களை கொண்டு ஈரடி வெண்பாவால் ஆனது திருக்குறள். அதுக்கப்புறம் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகத்தாரால் போற்றப்படும் நூல் திருக்குறள். தமிழில் உள்ள அறநூல்கள் முதன்மையானது எது? திருக்குறள். குறள் வெண்பாவால் ஆனது. இது எல்லாருக்கும் ஆளும் வேலும் சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4 2 சொல்லுக்குருதி. இது வந்து நமக்கு தெரியும். 4னா நாலடியார், 2னா திருக்குறள்னு தெரியும். இது வந்து எனக்கு வந்து புதுசாக இருந்தது. பழந்தமிழ் சொல்லருமை 4 2. பழந்தமிழ் சொல்லருமை 4 2. இதுவும் வந்து திருக்குறள் தான் சொல்கிறாங்க. 4 2ல் 4 அடியாரும் 2 அடிகள் என்பது திருக்குறள். ஸோ இது புதுசாக இருக்குது. பழந்தமிழ் சொல்லருமை 4 2. அடுத்தது உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறள் வந்து எங்கே பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொஷின் கேட்டிருக்காங்க. உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்திலையும் திருக்குறளும் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்து மகாராணி கண் விழித்ததும் பார்க்கும் நூலுன்னு கேட்டாங்க. திருக்குறள். இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே பொதுவானதான். எல்லா நாட்டிற்கும் பொதுவான கொள்கைகள் கொடுத்து எல்லா மக்களுக்கும் பொதுவான வாழ்க்கைகளை சொல்கிறது, அறத்தை விளக்குதுன்னு சொல்லிட்டு இது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அடுத்தது இது கொஞ்சம் யூனிக்கான இன்ஃபர்மேஷன். பற்றுக பற்றற்றன் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த திருக்குறள் படிக்கும்போது உதடுகள் ஒட்டுன்னு சொல்கிறாங்க. பற்றுக பற்றற்றன் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அடுத்தது அறம் பொருள் இன்பம். இந்த 3 பாலும் எந்த திருக்குறளில் வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா, அரணினும் இன்பமும் ஏறும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அடுத்தது திருக்குறளை பற்றி நிறைய ஆத்தர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்து யார் யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் பார்க்கலாம். திணையளவு போதா சிறு புல் நீர்கண்ட பனையளவு காட்டும் படித்தால். கபிலர். எல்லாமே வந்து நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். வள்ளுவர் தன் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் வளர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க.
திணையளவு போதா சிறுபுல் நீர்கண்ட பனையளவு காட்டும் படித்தால் கேட்டால் கபிலர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. பரணர். உள்ளுவதொன்றுள்ளதோ உள்ளம் உருக்குமோ வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. பாங்குடி மருந்தினார். உள்ளுதோன்றுள்ளதோ உள்ளம் உருக்குமோ வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. மாங்குடி மருதனார். பொய்பால பொய்யேயாய் போயின பொய்யில்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளார் வையத்து வாழ்வார் மனத்து. தேனிக்குடி கீரனார். பொய்பால பொய்யேயாய் போயின பொய்யில்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பால் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. தேனிக்குடி கீரனார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வத் திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தொழுகி எழுக ஓர்ந்து. கவிமணி தேசிக விநாயகனார். வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்த மாண்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார். நமக்கு பாரதியார் சிலபஸில் இல்லை, ஆனால் திருவள்ளுவர் பற்றி சிலபஸில் இருக்கு இல்லையா, அதனால் பாரதியார் கண்டிப்பாக கேட்பாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த மாண்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார். வள்ளுவனை போல் கம்பனை போல் இனிதாவதெங்கும் காணோம். பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கின்னிடத்தே. ஸோ நம்ம இதை லாஸ்ட் லைன் மட்டும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் பார்த்துருப்போம். இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கின்னிடத்தேன்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. ஸோ அதோடைய மற்ற வரிகளும் கொடுத்துருக்காங்க. இதுவும் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, படித்து வச்சுக்கலாம். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையிலை முப்பாலுக்கின்னிலத்தே. பாவேந்தர் பாரதிதாசன். திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கின்னிலத்தே. பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ முன்னாடி சொன்னதிலே 2 லைனை மட்டும் கொடுத்துருக்காங்க. தெல்லுந்தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அள்ளுந்தோறும் சுவை உள்ளுந்தோறும் உணர்வாகும். பாரதிதாசன். தெல்லுந்தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள் அள்ளுந்தொழுஞ்சுவை உள்ளுதோறும் உணர்வாகும். பாரதிதாசன். வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அணுவை தொலைத்து 7 கடலை புகழ்த்த குறுக திரைத்த குறள். இது எல்லாருக்கும் தெரியும். ஔவையார். கடுகை தொலைத்து 7 கடலை புகட்டி குறுக திரைத்த குறள். நமக்கு இதுதான் தெரியும். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் ஔவையார்னு நமக்கு தெரியும். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக திரித்த குறள்னு இடைக்காடனார் சொல்லியிருக்காங்க. தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர். சுரதா. தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர். சுரதா சொல்லியிருக்காங்க. சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக சொல்வதே சால பொருத்தம். சீத்தலை சாத்தனார் திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருக்காங்க. சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக
கொள்வதே சால பொருத்தம். நான் எதுக்காக 2 தடவை சொல்லணும்னா, நானுமே படித்து மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான். சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக சொல்வதே சால பொருத்தம். சீத்தலை சாத்தனார். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கு, ஒரு மதத்தாருக்கு, ஒரு நிறத்தாருக்கு, ஒரு மொழியாருக்கு, ஒரு நாட்டாருக்கே உரியதன்று. அது மண்பதைக்கு உலக பொது. திருவிக்கா. இது மட்டும் கேட்டிருக்காங்க. மண்பதைக்கு உலக பொதுன்னு சொன்னவர் யார்? திருக்குறளை திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழர் இனம் இருப்பதை உலகிற்கு தெரிந்திருக்காது. விஸ்வநாதன். இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வள்ளுவர் கோட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் எந்த இடத்துல இருக்குது? சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்குது. இதோடைய கட்டுமான பணிகள் 73 ஸ்டார்ட் பண்ணி 76 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இதோடைய வடிவம் திருவாரூர் தேர் போன்ற வடிவத்தில் இருக்குது. அதில் 2 யானைகள் இழுத்து செல்கிற மாதிரி கருங்கற்களால் உருவாக்கியிருக்காங்க. இதில் இதே மாதிரி முன்னாடி 4 சக்கரம், பின்னாடி 4 சக்கரம் இருக்கும். 2 சக்கரம் பெருசாகவும் இடையில் இருக்கிற சக்கரம் சின்னதாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்பகுதி 25 நீளமும் 25 அடி அகலமும் உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. தேரோடைய மொத்த உயரம் 128 அடி. ஸோ 2 பக்கத்துலேயே 4 சக்கரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எண்கோண வடிவில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எண்கோண இந்த தேரோடைய மையத்தில் இருக்கு இல்லையா, இந்த இதுதான் சொல்கிறாங்க. எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவர் சிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எண்கோண வடிவம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்குள்ளார ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஒரு அரங்கமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் 1330 திருக்குறளும் செதுக்கியிருக்காங்க. அறத்துப்பாலுடைய இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறத்துப்பால் என்ன நிற கற்களால் பண்ணியிருக்காங்க சொன்னால், அறத்துப்பால் கருநிற பளிங்கு கற்களிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கற்களிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்களிலும் அழகாக பொறிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வள்ளுவர் கோட்டம் பற்றின இன்ஃபர்மேஷன். வள்ளுவர் கோட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்குது. 73 ஸ்டார்ட் பண்ணி 76 முடிச்சிருக்காங்க. திருவாரூர் தேர் போன்ற அமைப்பில் இருக்குது. இது எண்கோண வடிவத்தில் இருக்குது. முன்னாடி 4 சக்கரம் இருக்கும், பின்னாடி 4 சக்கரம் இருக்கும். சென்டரில் இருக்கிற 2 சக்கரம் சின்னதாக இருக்கும். 25 அடி நீளம், 25 அடி ஆழம் உடையது. தேருடைய மொத்த உயரம் 128 அடி. அதுக்கப்புறம் அறத்துப்பால் கருநிற கற்கள், கருநிற பளிங்கு கற்கள், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கற்கள், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கற்கள். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். திருவள்ளுவர் சிலை பற்றி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குன்னு தெரியும். தெற்கு எல்லையில் இருக்கிற கன்னியாகுமரியில் இருக்குது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் இருக்குது. கடல் கிட்ட இருக்குது. 30 அடி கடலுடைய அடியிலிருந்து 30 அடி உயரத்தில் இந்த சிலை அமைச்சிருக்காங்க. 1919 ஸ்டார்ட் பண்ணி 2000 திறந்து வச்சாங்க. பாறையிலிருந்து கடல் மட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 அடி. இந்த பாறையிலிருந்து மொத்தம் 133 அடி. ஸோ 133 அதிகாரத்தை குறிக்கிற மாதிரி அந்த அடிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பீடம் 38 அடி இருக்குது. அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி 38 அடி உள்ள பீடம் இருக்காங்க. அடுத்தது பொருட்பாலும் இன்பத்துப்பாலும் ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 95 அடிகள் வரும். அந்த 95 அடியை மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த சிலையோடைய உயரம் 95 அடியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பீடத்தின் உள்ளார ஒரு மண்டபம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டபத்தோட உட்சுவரில் ஒரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குறள் வீதம் 133 குறளும் செதுக்கி வச்சுருக்காங்க. 133 குறளும் தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் செதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ கல் ஆச்சுன்னா 3 to 8 டன் எடையுள்ள கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தமாக 7000 டன் எடை கொண்ட கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது
கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம், கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக 7000 டன் எடையுள்ள கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 3 to 8 டன் எடையுள்ள 3681 இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3681 கருங்கற்கள் மொத்தமாக பயன்படுத்தியிருக்காங்க திருவள்ளுவர் சிலை அமைக்க. அப்புறம் வந்து அங்கே வந்து படகு வசதி இருக்குது. நாள்தோறும் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி போயிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திருக்குறளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது திருவள்ளுவர் மாலை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.